அரசாங்க வேலையை எதிர்நோக்கி இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் 2024-25 யூனிட் 10 பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 3 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். 3வது டாப்பிக்கில் வந்து சராசரி மட்டும் போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து இடைநிலை அளவு, அப்புறம் வந்து முகடு, பெருக்கு சராசரி, இசை சராசரி, இது எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். இடைநிலை அளவுன்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு புள்ளி விவர தொடரில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தப்பட்ட பின் பெறப்படும் நடு மதிப்புக்கு இடைநிலை அளவு என்று பெயர். அதாவது நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து நம்ம ஏறு வரிசையிலையோ இல்லாட்டி இறங்கு வரிசையிலையோ எப்படியாவது நம்ம ஆர்டர் படி எழுதிக்கிறணும். எழுதிட்டு நடுவுக்கு வரும் இல்லையா வேல்யூ, அதுதான் நமக்கு வந்து இடைநிலை அளவுன்னு சொல்லிட்டு நம்ம இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது படிப்போம். இது வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த இதில் பாருங்களேன், 7 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம இந்த சைடு 3 அந்த சைடு 3 நடுவுக்கு உள்ள வேல்யூ வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்னில் பாருங்கள், பின்வரும் தொடரின் இடைநிலை அளவு மதிப்பை காண்க. இதில் வந்து 6 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 170, 148, 151, 153, 160, 170, இந்த மாதிரி 6 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம நடுவுக்கு வர்ற 2 வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும். முதல்ல வந்து ஆர்டர் படி எழுதிட்டு, இப்போ வந்து இந்த சைடு வந்து 2, இந்த சைடு 2 போச்சுன்னா நடுவுக்கு முதல்ல வந்து ஏறு வரிசையில் எழுதிக்கிறணும். எழுதுனதுக்கப்புறம் நடுவுக்கு வர்ற வேல்யூ வந்து 2 வேல்யூ எடுத்து அது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இதில் வந்து 151, 153, இது ரெண்டு தான் நடுவில் வர்ற வேல்யூவாக இருக்குது. இந்த 2 வேல்யூமே வந்து நம்ம எடுத்து 2ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 304 வருது. அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 152 தான் ஆன்சர். அது மாதிரி இன்னொரு மாடல் சம் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து மட்டும் கொடுத்து நம்ம கேட்டிருந்தா ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தா வச்சுக்கோ, தினக்கூலியும் கொடுத்துருக்காங்க, தொழிலாளர் எண்ணிக்கை, இப்படி 2 வேல்யூவாக கொடுத்து உங்களுக்கு வந்து மோடு இடைநிலை மீடியன் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, இதில் வந்து n+1/2 ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த தினக்கூலி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தினக்கூலியை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாக நம்ம எடுத்துக்கிறணும். தொழிலாளர் எண்ணிக்கை வந்து எஃப்பாக வந்து நம்ம எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் படி நம்ம எழுதிக்கிறலாம். எக்ஸை வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தொழிலாளர் எண்ணிக்கை வந்து எஃப் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சிஎஃப் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எஃப்போட வேல்யூ இருக்கு இல்லையா, எஃப் வந்து இந்த 10, 15, 25, 30, 32, 28, 10 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த 10 வந்து நம்ம அப்படியே 10 போடுறோம். 10 வந்து ஃபஸ்ட்டு இந்த எஃப்கிட்ட இருக்கிற 10 வந்து அப்படியே நம்ம இங்கே எழுதிடணும், சிஎஃப்பில் எழுதிடணும். அதுக்கு கீழே வந்து எஃப்க்கு கீழே வந்து 15 இருக்கு இல்லையா, இந்த 15ம் இந்த 10ஐயும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா 25 அங்கே போட்டாச்சு. அப்புறம் 25ம் இந்த 25ம் ஆட் பண்ணோன்னா 50, 50யும் அப்புறம் இந்த 30யும் ஆட் பண்ணோன்னா 80, 80யும் 30யும் 112, 112ம் 28ம் 140, 140யும் 10, 150, இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் படி நம்ம எழுதிக்கிறணும். ஈஸி தான் உங்களுக்கு. ஒரு தடவை இது மாதிரி ஒரு மாடல் சம் போட்டு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எழுதிட்டு நம்ம எஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, தொழிலாளர் எண்ணிக்கை, அந்த நம்பர் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கிறணும். மொத்தம் வந்து 150 இருக்குது. நம்ம ஃபார்முலாவில் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து n+1/2, அப்போ 150 + 1 டிவைடட் பை 2, அப்போ 151 டிவைடட் பை 2, இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 75.5 வருது இல்லையா. இந்த 75.5 வந்து எந்த வேல்யூவில் வந்து இருக்குதோ அதுக்கு நேர் எதிரே உள்ள மதிப்பு தான் இந்த இடைநிலை அளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ 75.5 வந்து எதில் இருக்குதுன்னா 80ல் தான் இருக்குது. 75.5 வந்து 80ல் இருக்குது. அப்போ 80க்கு நேரம் என்ன இருக்குது, 40. இதுதான் நமக்கு வந்து இடைநிலை அளவு. சரிங்களா, மீடியன். இந்த மாதிரி தான், ஈஸி தான். முதல்ல தினக்கூலி எழுதிக்கிறோம், ரெண்டாவது தொழிலாளர் எண்ணிக்கை எழுதிக்கிறோம், அப்புறம் இந்த சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த தொழிலாளர் எண்ணிக்கையில் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு 10 இருக்கு இல்லையா, 10 வந்து அப்படியே இந்த சைடு சிஎஃப்பில் எழுதிக்கிறணும். அந்த 10 எழுதிட்டு அதுக்கு எஃப்க்கு கீழே 15 இருக்கு இல்லையா, இந்த 10ம் 15ம் ஆட் பண்ணுறோம். திருப்பி இந்த 25ம் இந்த 25ம் ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த 50 இந்த 30 ஆட் பண்ணி போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணி போட்டுட்டு, அப்போ n+1/2ல் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வர்ற ஆன்சர் வந்து அந்த 2ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறம் வர்ற ஆன்சர் வந்து நம்ம இங்கே சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கிறதுல எந்த வேல்யூக்குள்ளே வந்து அடங்கும்னு பார்க்கணும். அப்போ 75.5 வந்து 80க்குள்ளே தான் இருக்குது. 80க்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 40 இருக்குது. இந்த 40 தான் நமக்கு வந்து இடைநிலை அளவு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து முகடு பார்க்கலாம்.
முகடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு புள்ளி விவர தொடரில் உள்ள மதிப்புகளில் எந்த மதிப்பு அதிகமான தடவைகள் திரும்ப திரும்ப வருகின்றனவோ அந்த மதிப்புக்கு தான் முகடு என்று பெயர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து முதல்ல ஏறு வரிசையில் நம்ம எழுதணும். இப்போ 14, 22, 35, 48, 55, 69, 55, 80, 55 இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஆர்டர் படி நம்ம எழுதணும் அப்படின்னா, இப்போ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து நமக்கு 55 தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் நமக்குடைய முகடு மதிப்பு வந்து 55. இந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக ஒரு நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு முகடு. முகடில் வந்து நம்ம ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருந்து அது ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா முகடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுலேயே இன்னொரு சம்மும் இருக்குது. இப்போ 2 வேல்யூ கொடுத்துருந்து உங்களை முகடு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அது ஈஸி தான். இப்போ பாருங்களேன், இப்போ வயது கொடுத்துருக்காங்க. வயது வந்து வருடங்களில் 25 இயர்ஸ், 35, 45, 55, 65, 75, 85 இந்த இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே இது வந்து நபர்களின் எண்ணிக்கை வந்து 25 வயசில் வந்து 18 பேர், 35 வயசில் 16, 45 வயசில் 230, 55 வயசில் 350, 65 வயசில் வந்து 140, 75 வயசில் வந்து 15 பேர், 85 வயசில் வந்து 3 பேர். இது இப்படி இருக்காங்க. இவங்களுக்கு வந்து முகடு மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முகடு மதிப்பு இப்படி 2 வேல்யூ கொடுத்துருந்து நம்ம கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முகடு வந்து மீப்பெரு நிகழ்வெண்ணின் நேர் எதிரே குறிக்கப்பட்டிருக்கும் மாறியின் மதிப்பு. இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீப்பெரு நிகழ்வெண் இதில் எது இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதோட நேர் எதிரே குறிக்கப்பட்டிருக்கும் மாறியின் மதிப்பு முதல்ல வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து எழுதிக்கிறோம். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். வயது வந்து நம்ம எக்ஸாக வந்து எழுதிக்கிறோம். நபர்களின் எண்ணிக்கை வந்து எஃப் போட்டு எழுதிக்கிறோம். சரிங்களா? எழுதிட்டு இங்கே என்ன ஃபார்முலா இருக்குது, மீப்பெரு நிகழ்வெண்ணின் நேர் எதிரே குறிக்கப்பட்டிருக்கும் மாறியின் மதிப்பு தானே. இதில் மீப்பெரு நிகழ்வெண் எது அப்படின்னா 350 தான். 350 தான் மீப்பெரு நிகழ்வெண். அப்போ அது நேர் எதிரே குறிக்கப்பட்டிருக்கும் மாறியின் மதிப்பு எதுனா 55 தான். அதுக்கு நேரம் வந்து நமக்கு 55 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, 55 வயது தான் ஆன்சர். இந்த மாதிரி இப்போ 2 வேல்யூ வந்து கொடுத்துருந்து முகடு கண்டுபிடிக்க சொன்னால் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதிகமான நம்பர் ஏதோ அதுக்கு நேரம் இருக்கிற மாறியின் மதிப்பு தான் நமக்கு ஆன்சர். அதாவது மீப்பெரு நிகழ்வெண்ணின் நேர் எதிரே குறிக்கப்பட்டிருக்கும் மாறியின் மதிப்பு தான் நமக்கு முகடு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று, இந்த ஃபார்முலா வச்சும் சம்மு கேட்பாங்க. அப்படி இருந்தால் நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது நம்ம ஏற்கனவே படித்தது தான், இருந்தாலும் இது ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகும். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை அளவு மைனஸ் 2 கூட்டு சராசரி, 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இந்த மாதிரி கொடுத்துருந்தா இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, 3 மீடியன் மைனஸ் 2 மீன் வச்சு இந்த இடைநிலையளவு கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து கூட்டு சராசரி கொடுத்துருவாங்க, முகடு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்துருந்தா நம்ம இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே முகடோட மதிப்பு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. முகடோட மதிப்பு என்னது, 23.0 இருக்குது. கூட்டு சராசரி மதிப்பு வந்து 45.2 இருக்குது. அப்போ வந்து இதை நம்ம அப்படியே அந்த வேல்யூவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தான். முகடு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 23.0 போட்டாச்சு. இந்த ஃபார்முலா வந்து 3 இடைநிலையில் இருக்கு இல்லையா, அதனால் 3 போட்டாச்சு. இடைநிலையில் வந்து மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு கூட்டு சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, 45.2 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிற வேண்டியதுதான். 2 இன்ட்டு 45.2 வந்து 90.4. இந்த 3 மீடியனை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறணும். இந்த இதை எழுதிட்டு 23.0 ப்ளஸ் இப்போ வந்து 3 மீடியன் இருக்கு இல்லையா, இப்போ 90.4 மைனஸ் 90.4 இருக்குது. இது இந்த சைடு வந்து நமக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ 23.0 ப்ளஸ் 90.4 ஈக்குவல் டு 3 மீடியன். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் 90.4ம் 23.0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 130.4 இருக்குது. இதுதான் மீடியன். இதோடையும் வச்சுக்கிறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறலாம். டிவைட் பண்ணி அதுலேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 3 மீடியன் தானே இங்கே இருந்து இருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 130.4 கண்டுபிடிச்சிருக்கோம் 3 மீடியனுக்கு. இதை வந்து இன்னும் இப்போ வந்து கொஸ்டின்ஸில் வந்து நம்ம இப்போ எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அதில் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இப்போ 4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த வேல்யூவில் இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் எப்போவுமே கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். இந்த மாதிரி இதோட நிறுத்தி இருந்தாங்கன்னா இதையும் முடிச்சிடணும். அதுக்கு கீழே கம்மியான வேல்யூலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 3யை வந்து டிவைட் பண்ணி போட்டு பார்க்கணும். இதோட இந்த 3 மீடியன் இருக்கு இல்லையா, அந்த 3யை வந்து போட்டு டிவைடட் பண்ணால் 37.8 வரும். இதுதான் ஆன்சர். இது இப்படியும் பண்ணலாம். ஆன்சர் வந்து அதில் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 3யை வந்து டிவைட் பண்ணி போடணும். அவ்வளோதான். பெருக்கு சராசரி. பெருக்கு சராசரி அப்படிங்கிறது வந்து ஒரு புள்ளி விவர தொடரில் உள்ள பல்வேறு உறுப்புகளின் மடக்கை மதிப்புகளின் கூட்டு சராசரியின் எதிர் மடக்கைக்கு பெருக்கு சராசரி என்று பெயர். அதாவது ஒரு புள்ளி விவர தொடரில் உள்ள பல்வேறு உறுப்புகளின் மடக்கை மதிப்புகளின்
கூட்டு சராசரியின் எதிர் மடக்கைக்கு பெயர் தான் பெருக்கு சராசரி. இது அதோடைய ஃபார்முலா. நம்ம வந்து லாக்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, இது வந்து அந்த மாதிரி வரும் சம்ஸ் எல்லாமே. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீப்பாக எடுத்து கொடுக்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இசை சராசரி. ஒரு புள்ளிவிவர தொடரில் உள்ள மதிப்புகளின் தலைகீழ் மதிப்புகளின் கூட்டு சராசரியின் தலைகீழ் மதிப்புக்கு வந்து இசை சராசரி என்று பெயர். அதாவது ஒரு புள்ளிவிவர தொடரில் உள்ள மதிப்புகளின் தலைகீழ் மதிப்புகளின் கூட்டு சராசரியின் தலைகீழ் மதிப்புக்கு வந்து இசை சராசரி என்று பெயர். இதோடைய ஃபார்முலா தான் இது. இந்த இசை சராசரியும் பெருக்கு சராசரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சம்மோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே நார்மலாக தான் இப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், மோட் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வேல்யூ வர்றது, இந்த நடுவுக்கு இருக்கிற இந்த மாதிரி தான் எடுத்து செஞ்சுருப்போம். இதுலேயே வந்து 2 டைப்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கொஞ்சம் நான் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.